ஹாய் வீவர்ஸ், நிக்கின் ஜூலை 3 சிறகடி காசு சீரியல் என்ன சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க வந்து சீதாவோட கல்யாணத்துக்கு எல்லாரும் என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ இங்க ஸ்ருதி கிட்ட வந்து இந்த ரவி என்ன சொல்றாருன்னா, சாப்பாடு செலவு எல்லாத்துக்கும் நான் எடுத்துக்க போறேன் அப்படின்னு சொல்லும்போது ஸ்ருதி சொல்றாங்க, அதெல்லாம் முடியாது, நானா விடவே மாட்டேன், நீ அதெல்லாம் செய்யவே கூடாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமா ரூமை விட்டு வெளியில வந்துடுறாங்க. இப்ப அண்ணாமலை வந்து 50,000 ரூபாய் கொடுக்குறாரு, இந்த மாதிரி செலவுக்கு வச்சுக்கோமானோடனே இப்போ விஜயா வந்து, ஏங்க உங்களுக்கு ஒரு வேலையே இல்லையா, இவங்களுக்கு போய் இவ்வளவு காசு கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதே ரவி என்ன சொல்றாருன்னா, சாப்பாடு செலவெல்லாம் நான் எடுத்துக்கிறேன்னு ஸ்ருதி சொல்றாங்க, அதை அவனை ஏத்துக்க விடவே மாட்டேனோடனே இப்ப மீனா என்ன சொல்றாங்கன்னா, ஸ்ருதிக்கு இஷ்டம் இல்ல ரவி, வேணாம் அப்படின்னோடனே அதே மாதிரி முத்துவும் அதே சொல்றாரு. இப்ப விஜய் என்ன சொல்றாங்கன்னா, அப்படி பேசு மருமகளே, நீ தான் கரெக்டா பேசுவ, இவன் இப்படிதான் அவங்க அப்பா மாதிரி எதனாச்சும் செஞ்சுட்டு இருப்பான் அப்படின்னோடனே ஸ்ருதி என்ன சொல்றாங்கன்னா, அது மட்டும் செய்ய மாட்டோம், உங்க சீதாக்கு வந்து 3 சவரன் நகையும் நான் எடுத்தரேன் அப்படின்னோடனே அப்படிங்கிற மாதிரி விஜயா பாக்குறாங்க, என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி. இப்போ உடனே மீனா சொல்றாங்க, இல்ல அவ்வளவுலாம் வேணாம் அப்படின்னோடனே அதெல்லாம் இருக்கட்டும். மனோஜும் ரோஹிணி நிக்கிறாங்க. இப்ப ரோஹிணி வந்து மனோஜ் கிட்ட வந்து சொல்றாங்க, அன்னைக்கு இவங்க கிட்ட காசு கேட்டப்ப இல்லன்னு சொன்னாங்க, இப்ப உங்க மீனாவுக்கு மட்டும் இப்படி செய்யறாங்க பாரு அப்படிங்கிற மாதிரி. இப்போ அண்ணாமலை என்ன சொல்றாரு, நீங்களும் எதனாச்சும் செய்யணும்ல, நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னு ரோஹிணி வந்து, நான் வந்து மேக்கப் போடுற செலவை நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. மனோஜ் கிட்ட வந்து, ஏன்பா அவங்க என்ன நம்ம வீட்டு போனா சீதனை செய்யறதுக்கு, அண்ணா செய்ய முடியாதுன்னு இப்போ அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, மிக்சிங் கிரைண்டரும் கடையில இருந்து கொடுத்துருனோடனே, ஐயோ அப்ப அதுவே 10,000க்கு மேல வந்துருனோடனே கணக்கு எழுதுவே நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை சொல்லிடுறாரு. இப்ப விஜய் என்ன சொல்றாங்கன்னா, நல்ல வேலை இவங்க அப்பா 2 பொம்பளை பிள்ளையோட நிப்பாட்டிட்டாரு, இல்ல இந்த வீட்டுல இருந்து எல்லாரும் செலவு பண்ணியே அவங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிருப்பாங்க அப்படின்னு சொன்னோடனே, இவ இப்படிதான் என்னாச்சும் பேசிட்டு இருப்பா, நீங்க போய் வேலையை பாருங்க அப்படின்னோடனே ஸ்ருதி வந்து, நம்ம நகை எடுக்க போகும்போது சேர்ந்து போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இங்க இப்போ ஸ்ருதி கிச்சன்ல இருக்கும்போது ரோஹிணி போய் கேக்குறாங்க, அது எப்படி நான் மட்டும் எமர்ஜென்சின்னு வந்து காசு கிட்டப்ப தரல, இப்ப அவங்களுக்கு மட்டும் செய்றீங்கன்னு. இங்க பாருங்க, மீனா அவங்கள மாதிரி காசு ஆசை பிடிச்சவங்க இல்ல, அதுவும் இல்லாம பொய் சொல்லி ஒருத்தங்களை ஏமாத்தி காசு வாங்கவும் மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே இப்போ ஸ்ருதி வந்து வெளியில வரும்போது மீனா நிக்கிறாங்க. மீனா வந்து நாளைக்கு நகை எடுக்க போலாம்னு சொல்லிட்டு 2 பேருமா பேசிக்கிறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, சிட்டி வந்து வசீகரனுக்கு வந்து ஐடியா கொடுக்குறாரு, இந்த மாதிரி அவங்க வீட்டுல முத்துக்கிட்ட சொல்றேன்னு சொல்லி அவளை மிரட்ட அப்படின்னோடனே இப்ப அவரும் ரோஹிணிக்கு கால் பண்ணி அதே மாதிரி பிளாக்மெயில் பண்றாரு, இந்த மாதிரி நான் முத்துக்கிட்ட சொல்லிடுவேன், நாளைக்கு ஒரு நாள் தான் உனக்கு டைம்னு. நைட்டுன்னா ரோஹிணிக்கு தூக்கமே வரல, என்ன பண்ணன்னு தெரியாம, டேய் நீ முத்துக்கிட்ட மட்டும் சொன்னா அவனை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாம கத்திடுறாங்க. ஆனா முழிச்சு உட்காந்துதான் கத்துறாங்க. இப்போ உடனே எல்லாரும் எந்திரிச்சு என்னாச்சுன்னு சொல்லிட்டு வீட்டுல எல்லாருமே வந்து கதவு தட்டுறாங்க, ஏன்டா இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு. ரோஹிணி, இல்ல நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன், தெரியாம கத்திட்டேன் போல அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து அப்படியே இது பண்ணி விட்டுருந்தாங்க. காலையில எல்லாரும் நகை எடுக்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, வீட்டுல எல்லாருமே கிளம்புறாங்க. ஸ்ருதியும் மீனாவும் நகை எடுக்கிறதுக்காக கிளம்பும் போது டோரை லாக் பண்ணிட்டு மீனா வந்து அந்த சாவியை வந்து செருப்பு ஸ்டாண்ட்ல வச்சுட்டு போறாங்க. இது ரோஹிணி அங்க நின்று பாக்குறாங்க. கொஞ்ச நேரத்துல வசீகரன் வர்றாரு, அந்த மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு வீட்டுக்குள்ள வந்து சாமி அறையில இருந்த நகை பணம் இதெல்லாம் எடுத்து ஒரு பேகுல வச்சுட்டு வெளியில வரும்போது கரெக்டா அவரும் வெளியில வர்றாரு. மனோஜும் டோரை ஓபன் பண்ணி உள்ள போறாரு. டேய் யார்டா நீ அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிருக்காங்க. தேங்க்யூ.